ஹாய்ங்க, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெஷல் டேனா என்னோடய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. இன்றைக்கெல்லாம் கதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், எங்கள் வீட்டுக்காருக்கு இன்றைக்கி பர்த்டே. எத்தனாவது பர்த்டே சொல்ல மாட்டோம். விநாயகர் கோயிலுக்கு போய் நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். அப்படின்னு பாட்டு பாடிட்டு நடந்து போயிட்டு இருந்தோமா, ஆதிரனை தூக்கி இப்படி வச்சுக்கிட்டாரு. ஏன்னு கேட்டால் அவரோட ஒயிட் ஷர்ட் ஃபுல்லாக அவனோட காலில் இருக்க மண் ஒட்டிக்கும். அதனால சார் இப்படி தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. கையெடு வாயிலிருந்து அங்கே ஒரு மாமான்னு பார்த்தோம். பிள்ளையாருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் ஃபஸ்ட்டு கிஃப்டாக நான் ஒரு 1 வீக் முன்னாடியே ஒரு கார்ட்போர்டில் கிராஃப்ட் மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன், ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு. சரி அதை கொடுக்கலாம், என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு பாருங்கள். நாங்கள் செஞ்சதுன்னு கொண்டு போய் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு அவர் பார்த்துட்டு கொஞ்சம் ஹாப்பியானார். நான் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, பின்னாடி அந்த சாமி பாட்டு ஓடிட்டுருக்குல்ல, அதனால ஃபுல்லாக அதோட சவுண்டு தான் கேட்குது. நான் பேசுகிறது ரொம்ப ஸ்லோவாக கேட்குறங்காட்டி நான் இது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். வீடியோ ஃபுல்லாக மேக்ஸிமம் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அது இப்படி ஓப்பன் பண்ணணுன்னு சொல்லி காமிச்சேன். ஆதிரன் இது நான் 3வது டைம் பண்ணிவிட்டு அதவே பிச்சு பிச்சு போட்டான். இது அவங்ககிட்டருந்து காப்பாற்றுறதுக்கே எனக்கு பெரிய வேலையாக இருந்துச்சு. அப்புறம் லவ் யூ சொன்னார். லவ் யூ டூ சொல்லிவிட்டு இன்னொரு பொக்கே மாதிரி ஒரு கிஃப்ட் செஞ்சுருந்தேன், அதையும் கொண்டு வந்து கொடுத்தேன். எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு பாருங்களேன். நீல் டவுனெல்லாம் பண்ணி ஒரு ப்ரொப்போசல் ஸ்டைலில் கொண்டு வந்து கொடுத்தேன். அவரே யோசிச்சிருப்பார், நம்ம மனைவிக்கு இப்படி ஒரு திறமையான்னு. ரொம்ப ஆசைப்பட்டு அவருக்கு தெரியாமல் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போய் குட்டி குட்டி கிஃப்டாக வாங்கிட்டு வந்து வச்சேன். கம்மியாக தான் இருக்கும், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருக்கு இந்த மாதிரி கொடுக்க. ஏன் நான் மெதுவாக பேசுகிறேன்னா, எனக்கு வேறு வரி தெரியல, பக்கத்துலேயே இருக்காரா, அதனால். நான் வீடியோ எடுக்கும்போதே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, ஏதோ கிஃப்ட்டு தரப்போகிறேன்னு சொல்லிட்டு. என்னதுன்னு கேட்டார். நான் கிஃப்ட் வேணுமான்னு கேட்டேன். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கு கிஃப்ட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறது 12 மணிக்கு விஷ் பண்ணுறது இல்லைலாம் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அவர் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவும் மாட்டார். அந்த கிஃப்ட்டை பிரிக்கிறாரு சாரு. ஆதிரன் போய் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கான், அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஒன்றும் இல்லைங்க, பர்ஃப்யூம் பாட்டில் தான் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன். ஏதோ சின்ன கிஃப்ட் என்னால் முடிஞ்சது. அவருக்கும் ஒரே ஷாக்கு, எப்போ நம்மளை விட்டுட்டு போய் வாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கேப் கிடச்சிது, அவர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வெளியே போயிட்டார். அந்த டைமில் நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுதான் அவரும் கேட்குறாரு, எப்போ வாங்கினதெல்லாம். அடுத்து ஒரு கப்பல் இருக்க மாதிரி கிச்சன் தான் வாங்கி கொடுத்துருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவருக்கும் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லாம் குட்டி குட்டி கிஃப்ட் தான், இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட் கொடுக்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னும் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் இன்னும் பெரிய பெரிய கிஃப்டாக பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக அவருக்கு இந்த மாதிரி கொடுக்குறதுல மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. சரி வாங்க போகலாம். இந்த கீச்சனுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம், என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் வாங்க. சாரிங்க, நினச்ச மாதிரியே அந்த கீச்செயின் கொடுக்குற கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கோவிலுக்கு தாங்க போகிறோம். பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நாங்கள் எந்த கோயிலுக்கு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு. நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் பச்சைமலை முருகன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். முருகனே வாவான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, ஏன்னா பிளானே இல்லைங்க. ஆக்சுவலாக பாரியூர் சைடு போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் எப்படியோ கிளம்பி டக்குன்னு இங்கேயே கிளம்பிட்டோங்க. அப்புறம் வெயில் அவ்வளோ வெயிலுங்க. போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு போய் முருகரை தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. கோவிலுக்குள்ளே போனதுலேருந்து அவ்வளோ அமைதியாக இருந்துச்சுங்க. வேறு எந்த ஒரு தாட்ஸுமே இல்லை. அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷாக, அவ்வளோ ஒரு அமைதியாக, நிம்மதியாக இருந்துச்சுங்க. அப்புறம் போய் நின்று ஒரு வியூ பார்த்துட்டு சாமி கும்பிட உள்ளே போயிட்டேங்க. ஆதிரனை கோவிலுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு, அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க, அவன் அப்படியே மண்டி போட்டு கீழே விழுந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுவான். அவ்வளோ ஒரு பக்திமானாக இருக்கான் நம்ம ஆதிரன். சாமி கும்பிட்டீங்களா? எப்படி கும்பிட்டீங்க? சரி, பை சொல்லு. நல்லபடியாக போய் முருகரையும் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு கிஃப்ட் பாக்கி இருக்குங்க, அதுதான் ஷர்ட். நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஷர்ட் எடுத்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக பர்த்டேக்கு முதல் நாள் தான் கடைக்கு போயிருந்தோம். அப்போ அவர் இந்த ஷர்ட் எடுக்கிறேன்ட்டு இருந்தார். நான் இது மாதிரி கலர் தான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன், நான் வேண்டவே வேண்டாம் பிளாக் எடுப்பீங்களான்னு சொல்லி பேசி எடுக்காமல் வந்துட்டோம். அவரும் சர்ப்ரைஸ் கலந்த ஷாக்கோடு தான் பார்த்துட்டு இருந்தார். ஆக்சுவலாக நான் ஒரு சைஸ் பெருசாக தான் எடுத்தேன். அது ஒவ்வொரு ஷர்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குல்ல, அதனால் சரி பெருசாக இருந்தாலும் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவரோட பர்த்டேக்கு குட்டி குட்டியாக தான் இருந்தாலும் ஏதோ என்னால் முடிஞ்ச கிஃப்ட் இந்த வருஷம் கொடுத்துட்டேன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க. லாக் பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்யூ.